ஹாய் மக்களே, அகமதாபாத்தில் நடந்த பிளேன் கிராஷை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாரும் நினைச்சோம், ஐயோ பாவம் 241 பேர் ரொம்பவே பாவம், கஷ்டப்பட்டீங்க, ஃபீல் பண்ணீங்க. ஆனால் எத்தனை பேர் இதுக்கு யாரெல்லாம் பொறுப்பாவாங்க, இவங்க மேலே என்ன லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுன்றதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின்டெனன்ஸ் அவங்க பண்ணியிருந்தாலுமே, இல்லை பைலட் எரராக இருந்தாலுமே, இல்லை சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஏர் இந்தியா தான் இதுக்கு லைபிள் ஆவாங்க. செகண்ட், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், இவங்களும் பொறுப்பாக வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன நாலுமே இவங்க என்ஷோர் பண்ணிருக்கணும், ப்ராப்பரா கரெக்டா இருக்கா ப்ரோட்டோகால் சேஃப்டிஸ் எல்லாமே அப்படின்ட்டு. அப்படி பண்ணலாம் போது இவங்களுமே ஒரு பொறுப்பாகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. தேர்ட், இந்த ஏர் கிராஃப்டை மேனுஃபேக்சர் பண்ணும் பொழுது ப்ராப்பரா மேனுஃபேக்சர் பண்ணியிருந்திருக்கும். ஒருவேளை மேனுஃபேக்சர் பண்ணும் பொழுது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா போய் பொறுப்பாகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்களும் சில ப்ரோட்டோகால்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இவங்களும் லைபிள் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டா பண்ணியிருக்காங்க, கரெக்டா பண்ணி ஒரு ஆக்சிடென்டா நடந்திருக்கு அப்படின்னும் போது இவங்க நார்மலி பொறுப்பாக முடியாது. சரி மேம், எவ்வளவு சொல்லிட்டீங்க, இப்போ லீகல் ஆக்ஷன்ஸ் எப்படி மேம் எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரேஜ் பை ஹேர் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா கிளைம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சிவில் சூட் கூட தாராளமா ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த விஷயத்தை டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் நடந்திருக்கு அப்படின்னும் போது நீங்க கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட்லயுமே கேஸ் தாராளமா ஃபைல் பண்ணலாங்க. ஸோ இதன் மூலியமா உங்களுக்கு நியாயமா கிடைக்கும், காம்பன்சேஷனும் கிடைக்கும். அடுத்து இந்த விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கும் இந்த ஒரு கேஸ் ஒரு முன் உதாரணமா இருக்கும், ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எதனால இந்த பிளேன் கிராஷ் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.